மாரியப்பன் பேசுகிறேன். 3 டைம் கண்டினியூ பேராலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎம் சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் மெடல் வினர் எல்லாத்துக்கும் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து நல்லா ஊக்குவிச்சார். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் வந்து மெடல் அடிக்க காரணம் அவர் தான். நல்லா சப்போர்ட்டாக இருந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா சப்போர்ட்டாக இருந்தார். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்த பேராலிம்பிக்காக ரெடி ஆகிட்டீங்களா? எப்படி இருக்குது அந்த பயணம்? எப்படி புதுசாக இன்னும் உத்வேகத்தோட புறப்பட தயாராக இருக்கீங்களா? எப்படி இருக்குது? பார்த்தீங்கன்னா நான் வந்து பாரிஸில் வந்து கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆகிடுச்சு. அப்புறம் கிளைமேட் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் வந்து கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு கிளைமேட் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும் நானும் என் கோச்சும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் 2028 வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன். மற்ற நாடுகளை ஒப்பிடும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் என்ன செய்தால் இன்னமும் அதிக அளவில் மக்கள் அவேர்னஸ் வந்திருக்கா? இங்கே நீங்கள் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இங்கே பேராலிம்பிக்ஸை பற்றி அவேர்னஸ் தமிழ்நாட்டில் வந்திருக்கா இல்லை இன்னும் வரணுமா? அதை பற்றி பார்த்தீங்கன்னா 2016 வந்து நான் கோல்டு அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இருந்தேன் தமிழ்நாட்டில் இருந்தேன். 2020 பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து நான் ஒருத்தன் தான் வந்தேன். அப்போ வந்து நான் எல்லா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒருத்தன் தான் பேரா பிளேயராக நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நிறையா சப்போர்ட் கொடுத்து பிளேயர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அவங்க முயற்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேரில் வந்து 4 பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் SDIT மூலமாக எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் அவங்க கோச்சஸ் ஃபெசிலிட்டி, அப்புறம் ட்ரைனிங் வந்து கிரவுண்ட் எங்கே வெளியே காம்படிஷன் போகிற ஃபெசிலிட்டி எல்லோரும் வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாடக்கூடிய அளவிற்கான எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை இன்னும் எதாவது மேம்படுத்தணும்னு ஏதாவது கோரிக்கை எதாவது வைக்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிஎம் சாரும் உதயநிதி சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீல் சேர் அத்லெட்லாம் போக முடியாது. அந்த வீல் சேர் போகிற அத்லெட்டுக்கு அப்புறம் ஜிம் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அப்புறம் கோச்சஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பேரா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. என் பேர் துளசிமதி முருகேசன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இப்போ பாரிஸில் நடந்த பேராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்லேயோ ஒரு அகாடமிலையோ போய் ட்ரைனிங் பண்ணல. முழுக்க நம்ம SDIT நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் மூலமா பயனளிச்சு தான் நான் இப்போ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எங்ககிட்ட. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் கேட்கும் போதே. ஸோ பேரா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன ஒலிம்பிக் எல்லாமே அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ மாரியப்பன் அண்ணா பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களை பார்த்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்கில் இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ சூப்பராக செஞ்சுட்ருக்க நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனிஷா ராமதாஸ். நான் பேரா பேட்மிண்டனில் வந்து பிரான்ஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரையும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரையும் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணியாக எங்கள் எல்லாருக்கும் 1 crore 2 crore கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் இம்மீடியட்டாக வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. எங்களை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இது வந்து எனக்கு வந்து எலைட் ஸ்கீமுக்கும் அப்புறம் எனக்கு எல்லா ஸ்பான்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யாஸ்ரீ, ஹொசூர்லேருந்து வரேன். இப்போ நடந்த பாரிஸ் பேரலிம்பிக்ஸில்
பேரா பேட்மிண்டனில் விமென் சிங்கிள்ஸ் எஸ்எஸ்எஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன். பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடியும் இங்கே வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயாவையும் உதயநிதி அண்ணாவையும் பார்த்துட்டு போயிருந்தோம். ட்ரைனிங்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது பாரிஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் எஸ்டிஏடியிலேருந்து வந்து ஒரு நல்லா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதய அண்ணாவை பார்த்து பர்சனலாக பேச வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைக்கு காலையில் வந்து சிஎம் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் தாண்டி இங்கேருந்து ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இங்கே நம்ம டீமில் இருந்தே வருது. ஃபஸ்ட்டு வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்னால் வந்து யாருக்கும் எதுவும் தெரியலை. இப்போ உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ். ஏன்னா முதல்ல மாரியப்பன் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. இப்போது இங்கே 4 பேர், அந்த 4 பேரில் 3 ஃபீமேல் அத்லீட்ஸ் இங்கே இருக்கோம். பேரா பேட்மிண்டனில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவிலேருந்து ஃபீமேல் அத்லீட்ஸ் மெடல் பண்ணியிருக்கோம். அது 3மே தமிழ்நாட்டில் இருந்துங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. இப்போது மற்ற ஸ்டேட்லாம் வந்து கூட, மற்ற ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் கூட இருக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டிலேருந்து இருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரைனிங்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு, உதயநிதி அண்ணாக்கு, ஸ்டாலின் ஐயாக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை முறையே மற்றவங்களும் வர்றதுக்காக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, கிராமத்துல இருந்து வரவங்களுக்குலாம்? இதுக்கு முன்னாடி வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு யாருக்கும் தெரியலை. இப்போ ஒருத்தர்லேருந்து 4 பேர் ஆயிருக்கோம். நான் நம்புகிறேன் இன்னும் நிறையா பேர் எங்களை பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. என் பேர் துளசிமதி முருகேசன், பாரா பேட்மிண்டன் பிளேயர். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நாங்கள் பாராலிம்பிக்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நம்ம சிஎம் சாரை மீட் பண்ணி ஒரு 7 lakhs கொடுத்துருந்தாங்க ஊக்கத்தொகையா. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது ட்ரைனிங்க்கு, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறதுக்குவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தோம் சிஎம் சார்ட்ட, மெடலோட வந்து உங்களை பாக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மெடலோட வந்து நம்ம சிஎம் சாரை பார்த்து 2 crore கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை, என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு. ரொம்ப நன்றி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு. உங்களுக்கு எது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு? பாராலிம்பிக்ஸ் பத்தி அவேர்னஸ்லாம் வந்திருக்க தமிழ்நாட்டுல, எது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி இப்படி பண்ண வச்சிருக்கு? போன ஒலிம்பிக் வரைக்குமே நம்மளுக்கு அவ்வளவா லைவ் டெலிகாஸ்ட் இல்ல. பேரா ஸ்போர்ட்ஸ் எந்த கேம் அவ்வளவா எல்லா கேமுமே. ஸோ இந்த தடவை எல்லா கேமுமே லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில் நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் பத்தி. ஸோ எங்களை மாரியப்பண்ண பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் முன் வருவாங்க, கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு. ஸோ அடுத்த ஒலிம்பிக்ல, பாராலிம்பிக்ல இன்னும் மெடல் அதிகமாகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க பாரா ஒலிம்பிக்ஸ்ல நீங்க 16ல இருந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க, வின் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன தமிழ்நாட்டுல பெரிய ப்ரோக்ரஸ் சேஞ்ச் வந்திருக்கு, பெரிய அளவுல அவேர்னஸ் வந்திருக்கு? பார்த்தீங்கன்னா நான் வந்து 2016லயும் அப்புறம் 2020லயும் மெடல் அடிச்சுட்டு வரும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனா வந்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் வந்து பேரானா நான் ஒருத்தன் தான் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து போயிட்டு மெடல் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரும் அப்புறம் சிஎம் சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போனோம், 4 பேர் மெடல் அடிச்சு வந்திருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடி மூலமாகவும், அப்புறம் தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் மூலமாகவும், அப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம உதயநிதி சார் வந்து டைரெக்டாக மீட் பண்ணி ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதனால நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இங்க பேசின மத்த பேரா ஒலிம்பிக்ஸ் மெடல் வின்னர்ஸ் கூட உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி வந்தேன், அவங்கள பார்த்தவங்க எங்களை பார்த்து வரணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்து, இன்னும் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டு? எனக்கு ரொம்ப அவங்க 4 பேரும் மெடல் அடிச்ச எல்லாரும் வந்து என்ன பார்த்தா வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து 4 பேர் இருக்காங்க. அது வந்து இன்னும் நிறைய பேர் வந்து 4 பேர் வந்து 20 பேர் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து டாப்ல இருக்கணும். நான் வந்து அது வந்து கேட்டுக்கிறேன். நிறையா வந்து தமிழ்நாட்டு பேரா ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து நிறைய பேர் வந்து நீங்களும் வந்து பெருமை சேர்த்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய உயரிய ஊக்கத்தொகை எவ்வளவுக்கு அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு உதவியா இருக்கு, அதை பத்தி பார்த்தீங்களா? இப்போ வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து. அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து 2028ல் ஒலிம்பிக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டிக்கு, அப்புறம் வந்து கோச்சஸ்க்கு, அப்புறம் சப்ளிமெண்ட்டுக்கு, கிட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதனால ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சிஎம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க?
அப்புறம் நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் ஒருத்தர் தான் இந்தியாவில் வந்து கண்டினியூ மெடல் அடிச்சிருக்கீங்க, ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் கோல்டு அடிச்சிட்டு வருவீங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷனாக பேசினாங்க. தேங்க்யூ.